அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குரானிய வசனங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எண்ணிக்கையில் ஒவ்வொரு முறையில் நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ரொம்ப கடனில் இருக்கீங்க, தாங்க முடியாத அளவுக்கு கடன் இருக்குது, அல்லது எனக்கு சின்ன கடன் தான், ஆனால் அதை கூட என்னால் கொடுக்க முடியல, அந்தளவுக்கு என்கிட்ட வருமானம் இல்லை, என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு இல்லை, எப்படி நான் கடன் கொடுப்பேன்னு தெரியல, இந்த கடன்லேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன்னு தெரியல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கும் இந்த அமல் உதவியாக இருக்கும். கடனுக்காக நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் 333 முறை முன்னும் பின்னும் தரூத் இப்ராஹிம் செலவாத் இருக்குல்ல, அந்த செலவாத்தை 11 முறை முன்னும் பின்னும் ஓதிட்டு இந்த குரானிய வார்த்தைகளை 333 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக ஆகும். இஷா தொழுகைக்கு பின்னாடி இதை நீங்கள் ஓதி பாருங்க. அல்லது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மற்றவங்களால உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஷைத்தானுடைய பிரச்சனை இருக்குது, சூனியம் எனக்கு ரொம்ப தாக்கப்பட்டிருக்கு என்னுடைய குடும்பத்தில், இல்லை இதுலேருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு இந்த எதிரிகள்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கணும், அது மனுஷ ரீதியாகவும் இருக்கலாம், ஷைத்தானாகவும் இருக்கலாம், சின்ன சேட்டை, இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எல்லாமே ஓவராலாக நமக்கு எதிரிகள் தானே, அந்த எதிரிகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படி நீங்கள் நினச்சி ஓதுறதா இருந்தால் மஹ்ரிப் தொழுகைக்கு பின்னாடி 70 முறை நீங்கள் ஊதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே அந்த இடைஞ்சல்லேருந்து அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல அன்பு வேணும், அவங்க என்கிட்ட நல்ல விதமாக பாசமாக நடந்துக்கணும், அது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இந்த மாதிரி ஹலாலான உறவுகளாக இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால என்கிட்ட கோவத்தில் பேசாமல் இருக்காங்க, இல்லை அவங்க என்னன்னே தெரியல, அவங்க என்கிட்ட பாசமாக இருக்க மாட்றாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1111 முறை நீங்கள் ஓதணும். அந்த நபரை நீங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படின்னா ஓதி அவங்க மேலே ஊதி விடலாம், இல்லை நீங்கள் ஓதி தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை அவங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம், இல்லை அவங்க தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை அவங்க மேலே ஓதி விடுற மாதிரி அவங்க ஃபோட்டோவில் ஊதி விடலாம். இல்லை ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் மனசுலேயே கண்ணை மூடிட்டு அவங்களோட உருவத்தை இமேஜின் பண்ணிவிட்டு ஓதி அவங்க மேலே ஊதி விட்றதா நினச்சி கூட நீங்கள் ஊதி விடலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, நல்ல மாற்றம் கிடைக்கும், உங்கள் மேலே பாசமாக அன்போடு இருக்க ரொம்ப உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, பல வருடங்களாக காத்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய சொல்லில் ரொம்ப மாட்டிக்கிட்டே இருக்கோம், சீக்கிரமே எங்களுக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து இதை நீங்கள் ஓதுங்க. 7 முறை, ஒவ்வொரு நாளும் 7 முறை இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 7 முறை இதை நீங்கள் ஓதிவாங்க. கண்கூடான பலன் நல்ல விதமாக விரைவிலேயே ஒரு சாலிஹான பிள்ளையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஏதாச்சும் தேவையில் மாட்டிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப ஒரு தேவை, அது இந்த தேவை அந்த தேவைன்னு இல்லை, ஓவராலாக எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, என்னோடய தேவைகள் துவாக்கள் எல்லாமே கபூலாகணும், ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 17 முறை, ஒற்றைப்படை எண்ணிக்கையில் சொல்கிறேன், 17 முறை நீங்கள் இந்த அமலை, இந்த குரானிய வார்த்தைகளை ஓதி அப்படியே அல்லாஹ்விடம் சஜிதால உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை அல்லாஹ்விடம் அழுது துவா கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அன்றே நீங்கள் காலையில் ஓதுறீங்க அப்படின்னா அன்றைக்கி இரவுக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும், இல்லை இரவில் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா மறுநாள் பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான், அந்த தேவைகளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இது அனுபவபூர்வமான ஒரு அமல். நம்மளுடைய எந்த மாதிரி ஹாஜத்தாக இருந்தாலும் சரி, இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஹாஜத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஹாஜத்துக்காக நீங்கள் அந்தந்த எண்ணிக்கையில் ஓதுங்க. இல்லை எனக்கு மற்ற ஹாஜத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணிக்கையை வச்சு 17 முறை நியத்து வச்சு நீங்கள் ஓதி பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அதேமாதிரி நீங்கள் பண ரீதியாக வருமானம் பெருகணும், நல்ல வேலை கிடைக்கணும், சம்பளம் உயரணும், குடும்ப சூழ்நிலை நல்ல விதமாக ஆகணும், குடும்பம் நல்ல விதமாக முன்னுக்கு வரணும், எங்களுக்குன்னு சீக்கிரமே சொந்தமாக வீடு கட்டணும், நல்ல விதமாக வாழணும், நல்லா செட்டில் ஆகணும், அப்படி நீங்கள் வறுமை போகி ஏழ்மை போகி நல்ல செல்வ செழிப்போட வாழணும், அளவில்லாத செல்வம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
இந்த அமலை நீங்கள் காலையில் அதிகாலையில் ஃபஜர் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது ஃபஜர்லேயே நீங்கள் இதை ஓதலாம். இல்லை நீங்கள் தஹஜத்தை தொழுவீங்க அப்படின்னா தஹஜத்துலேயும் நீங்கள் இதை ஓதி பார்க்கலாம். தஹஜத் முடியல அப்படின்னா ஃபஜரில் நீங்கள் இந்த அமலை செய்யுங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. அளவில்லாத செல்வம் வேணும், அளவில்லாமல் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணிக்கை இல்லாமல் இதை நீங்கள் ஓதுங்க. அதிகமாக உங்களால் எத்தனை முறை ஓத முடியுதோ ஓதுங்க. அந்த நேரம் உங்களுக்கு நிறைய அமல்கள் நீங்கள் ஃபஜரில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அமல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை முறை உங்களால் ஓத முடியுதோ அளவில்லாமல் எண்ணிக்கை இல்லாமல் நீங்கள் நியத்தை வச்சு ஓதிட்டே வாங்க. அல்லாஹ் அதே மாதிரி எண்ணில் அடங்காத செல்வத்தை பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இது. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி நாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐவேளை தொழுகையை நீங்கள் தவற விடக்கூடாது. எந்த ஒரு அமல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி ஐவேளை தொழுகையை தவற விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. கண்கூடான பலன் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உணர்ற வகையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட எந்த அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் நாம் நம்புகிறோம், நம்பாமல் நம்ம இல்லை. ஆனால் அதை பலப்படுத்தணும், பலவீனமாக ஆக்கக்கூடாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா உடனே அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான், அல்லாஹ் என்னை கண்டுக்க மாட்டான் அப்படின்னு நம்ம உடனே தொழுவுறதை நிறுத்துறது, ஓதுற அமலை நிறுத்துறது அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ் என்னை பொறுமையை சோதிக்கிறான். அப்போ எனக்கு எனக்கு இப்போ கொடுக்காமல்லாம் எனக்கு தாமதப்படுத்துறான்னா அப்போ இன்னும் சீக்கிரமே எனக்கு நமக்கு அதை கொடுக்க போகிறான் அப்படிங்கிறத நம்பி அந்த அமலை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தால் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை நீங்கள் செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது குரானிய வசனங்களாக இருக்கிறனால தொழுகை இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் செய்யாதீங்க. மற்றபடி தொழுகை உள்ள நேரத்தில் இதை செய்யுங்க. முடிஞ்சால் தொழுததுக்கு அப்புறம் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். கடனுக்காக இருந்தாலும் சரி, சூனியம் செய்வினை அதுலேருந்து பாதுகாத்து வரணும்னாலும் சரி, ஒருவருடைய அன்பை பெறணும் அப்படின்னாலும் சரி, குழந்தை பாக்கியத்துக்காகவும் சரி, அளவில்லாத செல்வம் வருமானம் பெருகி பணம் அதிகமளிக்கணும் அப்படின்னாலும் சரி, இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன எண்ணிக்கையில் ஓதி பாருங்க. மற்ற ஹாஜத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா 17 முறை நியத்து வச்சு ஓதி பாருங்க. ஏன்னா 17 முறை நியத்து வச்சு ஓதுனது நல்ல ஒரு பலன் கிடைக்குது. ஓதி அனுபவபூர்வமான அமல் தான் இது, சோதிக்கப்பட்ட அமல் தான். அதனால நீங்களும் தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஒவ்வொரு இடத்துலையும் சலாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு ஆயத்து தான். அப்படி வரக்கூடிய 7 ஆயத்துக்களை நாம் ஓத போகிறோம். இப்போ அந்த ஆயத்துக்கள் என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா மூசா வஹாரூன், சலாமுன் அலா இல் யாசீன், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலூஹா ஹாலிதூன், சலாமுன் ஹிய ஹத்தா மத்ல இல் ஃபஜர். இந்த 7 மந்திர ஆயத்துக்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஆயத்துக்கள். சலாம்களை கொண்டு முடிகிற இந்த அற்புதமான ஆயத்துக்கள். இதனுடைய அர்த்தங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொன்றிலையும் சாந்தியே அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயத்துக்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்குது அப்படின்னா 17 முறை நியத்து வச்சு ஓதி பாருங்க. நீங்கள் ஓதுன ஒரு சில நிமிடங்கள்லேயே, அரை மணி நேரத்துலேயோ அல்லது அந்த நாள் முடிவுக்குள்ளேயோ உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்துக்காக ஓதுறீங்களோ அந்த விஷயத்த அல்லாஹ் தஆலா நடத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு முழு ஈமானோட இந்த அமலை செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.